Happy morning, students. இந்த வீடியோவில் நம்ம இன்டீஜர் அரித்மெட்டிக் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு யூஸ்வலாக இதில் என்ன குழப்பம் வருதுன்னாக்கா, நமக்கு 2 பாசிட்டிவ் நம்பர் கொடுத்தா நம்ம ஈஸியாக ஆட் பண்ணிடுறோம், கரெக்டாக பண்ணிடுறோம். ஆனால் அதுலேயே ஒரு நெகட்டிவ் நம்பர், எய்தர் 2மே நெகட்டிவ் நம்பராகவோ இல்லை ஒன்றே நெகட்டிவ் நம்பராகவோ இருந்துச்சுனாக்கா நமக்கு அதில் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் குழப்பம் இருக்குது நமக்கு. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக, அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும்னாக்கா, இந்த நான் சொல்லிக் கொடுக்க போகிறத உங்களுக்கு சம்மில் நிறைய நம்பர் கொடுத்துருப்பாங்க. 4 + 5 - 3 + 8 - 10 அப்படின்னு பெருசாக நிறைய நம்பர்ஸ் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னாக்கா, ஒவ்வொரு தரமும் 2 நம்பர் எடுத்துக்கணும். அதில் வர முதல் 2 நம்பர் எடுத்துக்கிட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் வர ஆன்சரை அந்த இடத்துல யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அடுத்த 2 நம்பர், அந்த மாதிரி ஸ்டெப்பாக பண்ணிங்கனாக்கா இது கிளியராக புரியும் உங்களுக்கு. ஸோ நம்ம முதல்ல பண்ண வேண்டியது, நம்ம எடுத்துக்கிற 2 நம்பர் அதில் இந்த மாதிரி 2 சைன் இருக்கான்னு பாருங்க. ஒரே நம்பருக்கு முன்னாடி, இல்லை 4ங்கிற ஒரே நம்பருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 சைன் இருக்கு, ப்ளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. இது பிராக்கெட் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை, ஓகேவா? பட் யூஸ்வலாக பிராக்கெட் கொடுப்பாங்க. பட் பிராக்கெட் கொடுக்கலனாலும் கவலைப்படாதீங்க. வெறும் 8 + -4 போட்டாலும் நான் சொல்கிற அதே மீனிங் வரும். அதே மாதிரி 8 - +4 போட்டாலும் நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னாக்க, இந்த மாதிரி ஏதாவது பேட்டர்ன் இருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு வந்துருக்க 2 நம்பரில் இருந்துச்சுனாக்க, வேற சைன் இருந்துச்சுனாக்க அதை மைனஸ்னு மாற்றிக்கணும். இப்போ 8 + -4 நான் என்ன பண்ணிட்டேன், 8 - 4 எழுதிட்டேன். 8 - +4 இங்கேயும் சைன் மாறி இருக்கு, வெளியே ஒரு மைனஸ் இருக்கு, ப்ளஸ் இருக்கு. இந்த மாதிரி மாறி மாறி சைன் ஒரே நம்பருக்கு முன்னாடி இருந்துச்சுனாக்க அதை நீங்கள் முதல்ல மாற்றி எழுதிக்கங்க. 8 - 4 சைன்ஸ் மாறி இருந்ததுனாக்கா, 2 சைனும் மாறி இருந்தாக்கா அது மைனஸ் தான். ஸோ அதே தான் எழுதியிருக்கேன். பட் 8 இந்த 2 சைனை தூக்கிட்டு ஒரே சைனாக போட்டேன். ஏன்னாக்கா இங்கே 2 சைனும் வந்திருக்கு. சரியா? இது முதல் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது. சரி, 2 வேற சைன் வேலை ஒரே சைன் வந்தால் என்ன பண்ணுறது? இங்கே பாருங்கள், 5 மைனஸ் திருப்பி மைனஸ் -4 வந்துருக்கு. இந்த நெகட்டிவ் சைன் 2 தரம் வந்துருக்கு. இந்த மாதிரி வந்துச்சுனாக்கா நீங்கள் என்ன பண்ணணும், ப்ளஸ்ன்னு போட்டுக்கணும். அதை அதாவது ஒரே சைன் 2 தரம், 5 - -4 இல்லாட்டி 5 + +4. இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரே சைன் வந்தாக்க அதை ப்ளஸ்ன்னு மாற்றிக்கணும். ஸோ 5 - -4 will become 5 + 4 ஆகிடும். அதே போல் 5 + +4 5 + 4 ஆகும். இதை முதல்ல பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொடுத்துருக்க சம்மில் இதை முதல்ல பண்ணிக்கோங்க. இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் பண்ண வேண்டியது. இதை பண்ணினதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். எப்படி இப்போ கூட்டுறதுன்னு பார்ப்போம். 5 + 4 எல்லாம் கரெக்டாக பண்ணிடுவீங்க, 9 அப்படின்னு போட்டுருவீங்க. ஸோ இது ரெண்டு இதுவுமே பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி இல்லை, 2மே ஒரே சைன் தான் வருது. 5ம் பாசிட்டிவ், 4ம் பாசிட்டிவ். அப்படி இல்லைன்னாக்க 5ம் நெகட்டிவ், 4ம் நெகட்டிவ். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 சேம் சைன் தானே இருக்கு, அந்த சேம் சைனத்துக்கு ஆன்சரில் போட்டுருங்க முதல்ல. இப்போ 5 + 4 எடுத்துக்கோங்க, 2மே பாசிட்டிவ், அதனால ப்ளஸ்ன்னு போட்டுருங்க ஆன்சர். ஃபர்ஸ்ட் சைன் எடுத்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் 2த்தையும் கூட்டுங்க. 5 + 4 எவ்வளோ? 9. இதான் ஆன்சர். 2மே நெகட்டிவ் வந்துருக்கு. அப்போ என்ன பண்ணணும், திருப்பி அதே தான். 2மே நெகட்டிவாக இருந்தாலும் அந்த நெகட்டிவத்துக்கு முதல்ல போட்டுருங்க. அப்புறம் சிம்பிளாக இந்த மைனஸ் அதை பார்த்து குழம்பிக்காதீங்க. 2மே நெகட்டிவாக இருந்தாக்க ஃபஸ்ட்டு மைனஸ் எடுத்து ஆன்சரில் போட்டுருங்க, நெகட்டிவ் எடுத்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் 2த்தையும் சிம்பிளாக கூட்டுங்க. இங்கே மைனஸ் இருக்கே, நெகட்டிவ் இருக்கேன்னா குழம்பிக்காதீங்க. 2மே நெகட்டிவ் சைன் இருந்துச்சுனாக்க நெகட்டிவ் இங்கே போட்டுட்டு சிம்பிளாக கூட்டுங்க. 5 + 4 9. அவ்வளோதான் விஷயம். இது பண்ணிங்கன்னா உங்கள் ஆன்சர் கரெக்டாக வரும். இது எப்போ, 2 நம்பருமே ஒரே சைனாக இருந்தால், 2மே பாசிட்டிவ் இல்லாட்டி 2 நம்பருமே நெகட்டிவ். இதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. இது நான் சொல்கிறது 2 வேற நம்பரோட சைனை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இந்த 5ன்றது ஒரு நம்பர், 4ங்கிறது ஒரு நம்பர், அது 2த்தோட சைனும் பாசிட்டிவ். 5ங்கிறது ஒரு நம்பர், 4ங்கிறது ஒரு நம்பர், 2மே நெகட்டிவ். 2 வேற நம்பர். ஆனால் இங்கே நான் பேசினது ஒரே நம்பருக்கு முன்னாடி 2 சைன் வருது.
அதை பற்றி தான் இங்கே பேசினேன். ஸோ இது வேற இது வேற. ஓகேவா? சரி, இப்போ எனக்கு நம்பர் இருக்கு, ஆனால் ஒரு நம்பரோட சைனும் இன்னொரு நம்பரோட சைனும் வேற வேற இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 8ஓட நம்பர் சைன் என்ன? பாசிட்டிவ். 4ஓட சைன் என்ன? நெகட்டிவ். இல்ல இதே எடுத்துக்கோங்க, இங்க 4ஓட சைன் என்ன? பாசிட்டிவ். 8ஓட சைன் என்ன? நெகட்டிவ். மாறி மாறி வருது சைன். ஒரு நம்பருக்கு பாசிட்டிவ் சைன் இருக்கு, ஒரு நம்பருக்கு நெகட்டிவ் சைன் இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்றது? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, முதல்ல கண்ணை மூடிட்டு இந்த சைன் எல்லாம் பார்க்காதீங்க. சிம்பிளா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுங்க. இது உங்களுக்கு தெரியும். இந்த இதுவும் நீங்க கரெக்டா பண்ணிடுவீங்க. ரெண்டு நம்பரை ஆடும் பண்ணுவீங்க, பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்றதும் சப்ட்ராக்ட் பண்றதும் கரெக்டா பண்ணிடுவீங்க. ஸோ என்ன பண்ணுங்க, ரெண்டு நம்பருக்கும் சைன் வேற வேற இருந்தாக்க ஃபர்ஸ்ட் அதை சாதாரணமா எது பெருசு எது சின்னதெல்லாம் பார்க்க வேண்டாம். முதல்ல பெருசுல இருந்து சின்னதை சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட். அதை பண்ணி ஒரு ஆன்சர் வரும், அது எழுதிங்க. 4. 8 - 4 எவ்வளோ? 4 எழுதிங்களா? அதே மாதிரி இங்கேயும் இல்ல 4 - 8 இருந்தாலும் இது பெரிய நம்பர் எது? 8. அதனால 8ல இருந்து 4 மைனஸ் பண்ணுங்க. ஸோ 4 தான் வரும் இங்கே ஆன்சர். போட்டுக்கிட்டீங்களா? இப்போ இதுல எது பெரிய நம்பர், இதுல எந்த நம்பர் பெருசு அப்படின்னு பாருங்க. 8லயும் 4லயும் எது பெருசு? இதே எடுத்துக்கோங்க. 8லயும் 4லயும் எது பெருசு? 8 தான் பெருசு. 8ஓட சைன் என்ன? பிளஸ், பாசிட்டிவ். அந்த பாசிட்டிவ் இங்க போடுறேன். இப்ப இது வரும். 8லயும் 4லயும் எது பெருசு? 8. 8ஓட சைன் என்ன? நெகட்டிவ். அப்ப நெகட்டிவ் எடுத்து போடுங்க. இது பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வரும். இது இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையா அப்படின்னு எப்படி செக் பண்றது? நீங்க இந்த சம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சம் எல்லாம் வேணும்னா இன்னொரு வீடியோ இன்னொரு கேளுங்க. கேட்டுட்டு இந்த சம் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. கரெக்டா ஆன்சர்லாம் எழுதி வச்சுக்கணும் முதல்ல. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஒரு 2 செகண்ட் பாஸ் கொடுக்க போறேன், அப்புறம் ஆன்சர்லாம் காமிக்க போறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, இப்போ பாஸ் பண்ணிடுங்க வீடியோ. நீங்க இன்னும் ஒர்க் அவுட் பண்ணல அப்படின்னா இப்போ பாஸ் பண்ணிடுங்க வீடியோ. சரி, இப்போ ஆன்சர் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ஆன்சர்லாம் வந்துருந்துனாக்க, இந்த சம்முக்கு இதான் ஆன்சர் வந்துருச்சுனாக்க நீங்க இதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனா இது கூடுமா? இது போராது. நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படி ப்ராக்டிஸ் பண்றது? உங்களோட அப்பா அம்மாவையோ இல்ல கூட பிறந்தவங்களையோ அவங்கள நிறைய சம மாத்தி மாத்தி கொடுக்க சொல்லுங்க. இந்த மாதிரி வேற வாய்க்கு வந்த நம்பர், சின்ன சின்ன நம்பரா இருந்தா ஈஸி உங்களுக்கு. பெரிய நம்பர் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க ஆட் பண்றதுக்கு, இது பண்றதுக்கு. ஸோ சின்ன சின்ன நம்பரா 2 டிஜிட் நம்பர் மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாத்தி மாத்தி கொடுக்க சொல்லுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 சம்மு கொடுக்க சொல்லுங்க. ஒரு வாரம் பண்ணுங்க. அப்புறம் பாருங்க நீங்க எவ்வளவு சூப்பரா இந்த சம்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிடுறீங்க. தப்பே வராது உங்களுக்கு. சரியா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.